பிரியமானவர்களே, மீண்டுமாய் இந்த டேட் டைம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். ரெடி ஆகிட்டீங்களா? பைபிள் உங்கள்கிட்ட இருக்கா? உங்கள் பைபிளே குறிச்சிக்கலாம். அந்த பைபிள் பேஜ் இந்த ப்ரோக்ராமில் உங்களுக்கு காட்டப்படும். நீங்கள் அதே மாதிரி குறித்து கொள்ளலாம். வேதாகமத்தை எப்படி வாசிப்பது, எப்படி குறித்து கொள்வது, எப்படி மனதில் பதித்து கொள்வது, எப்படி மனதிலிருந்து எடுத்து யோசிப்பது, இதைத்தான் இந்த டேட் டைம் நிகழ்ச்சிகள் உங்களுக்கு வழிகாட்டுதல் போல, சொல்லிக் கொடுப்பது போல இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இந்த முறை யோவான் 3ஆம் அதிகாரத்தில் இந்த நிகழ்ச்சி 3வது. இதை போல் 35 நிகழ்ச்சிகள் யூடியூப்பில் இருக்குது. நீங்கள் நன்றாக படித்து கொள்ளலாம். யோவான் சுவிசேஷத்தை நல்லா அறியணும்னா நீங்கள் ஒருவேளை வேதாம கல்லூரியில் படித்து கொண்டிருக்கலாம், அல்லது ஏதாவது ஒரு பயிற்சியில் நீங்கள் எழுந்திருக்கலாம். அங்கேயும் யோவான் சுவிசேஷத்தை உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. அதுக்கு இது உதவியாக இருக்கும், நிச்சயமும் உதவியாக இருக்கும். உங்களுக்கே ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கலாம் மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும்னு. அதுக்கும் இந்த ப்ரோக்ராம் உதவி செய்யும். முதல் 2 ப்ரோக்ராமில் என்ன பார்த்தோன்னா, யோவான் 3ல் நிக்கோதேமோ பற்றி 3 இடங்களில் வருது. 1, 4, 9 இப்படி தான் பேரை ஞாபகம் வைத்துக் கொள்ளலாம். இயேசு என்ற பெயர் 5 முறை வருது. இந்த வசனங்கள்லாம் வருது. இந்த நோட்ஸ் தேவைன்னா உடனடியாக வாட்ஸ்அப்பில் ப்ளீஸ் சென்ட் நோட்ஸ் ஜான் 3 அப்படின்னு அனுப்புங்க. அது உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். நீங்களும் மற்றவங்களுக்கு இதெல்லாம் அறிமுகப்படுத்தலாம், சொல்லிக் கொடுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த முதல் பகுதியில் மறுபடியும் பிறத்தல், அதுக்கப்புறம் காற்று, அதை அடுத்து சர்ப்பம், விசுவாசம், உலகம், ஒளியும் இருளும். பைபிள் பேஜில் அப்படி எழுதி கொள்ளலாம். இந்த பக்கத்தை 127ஆம் பக்கத்தில் 3ஆம் அதிகாரத்தில் 1லேருந்து 9, 10லேருந்து 21 உரையாடல் உபதேசமாக மாறுவதை பார்க்கலாம். சுவிசேஷங்கள், எந்த சுவிசேஷம் நீங்கள் வாசித்தாலும், எந்த பகுதியை வாசித்தாலும், ஒன்று அது சம்பவமாக இருக்கலாம், அல்லது உரையாடலாக இருக்கலாம், அல்லது உபதேசமாக இருக்கலாம். ஒரு சம்பவம் உரையாடலுக்குள்ளே போகலாம், ஒரு உரையாடலேருந்து சம்பவத்துக்குள்ளே போகலாம், இது 2லேருந்து உபதேசத்துக்குள்ளே போகலாம். இது ஒரு நல்ல ரகசியம். பார்த்தீங்களா? சுவிசேஷத்தை படிக்கும்போது இதை நீங்கள் கவனமாக வச்சு படிங்க. மற்றவங்களுக்கு யாருக்காவது சொல்லிக் கொடுங்க. 22லேருந்து 26 வரை ஒரு சின்ன பத்தி, அதை நம்ம பார்க்க போகிறோம். 27லேருந்து 36 வரை ஒரு பெரிய பத்தி. ஏறக்குறைய 9 வசனங்களை நம்ம பார்க்குறோம், பெரிய வசனங்கள். அங்கே என்ன இருக்குது? இந்த 3வது 4வது நிகழ்ச்சிகளில் இதை தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ 22லேருந்து 26 வரை அந்த பகுதியில் நீங்கள் பார்க்கும்போது, 22ல் யூதேயா தேசம் மேப் பாருங்கள். அங்கே சஞ்சரித்துன்ற வார்த்தை இருக்குது. அவர்களோடு தங்கி ஞான ஸ்நானம் கொடுத்து வந்தார். இந்த இடத்துல தான் இயேசு கிறிஸ்து ஞான ஸ்நானம் கொடுக்குறாருன்னு இந்த அது பக்கத்தில் யோவான் 4:1 இயேசு அநேகம் பேரை சீஷராக்கி ஞானஸ்நானம் கொடுக்கிறார். இப்படி ஒரு அழகான வார்த்தை இருக்குது. சும்மா ஞானஸ்நானம் கொடுக்கல, போதிக்கிறாரு, பயிற்சி கொடுக்குறாரு, சொல்லி கொடுக்குறாரு. சீஷராக்கினா அவங்கள சீஷர் நிலைக்கு உயர்த்தி உருவாக்கி அப்புறம் தான் ஞானஸ்நானம் கொடுக்குறாரு. அநேக இடங்களில் இயேசு விசுவாசிக்கிறியா, ஞானஸ்நானம் எடுத்துறியா, ஞானஸ்நானம் கொடுத்துடலாம். ஆனால் அவங்க நிலைத்திருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு உபதேசம் கொடுத்து உருவாக்கி ஞானஸ்நானம் கொடுத்தோன்னா அவங்க அநேகம் பேரை சீஷராக்கும் அளவுக்கு ஆவிக்குரிய வளர்ச்சியும் தேர்ச்சியும் பெற்றுக்கொள்வார். இந்த இடத்துல சீஷராக்கி ஞானஸ்நானம் கொடுக்குறார். நீங்கள் என்ன பண்ணலாம், பக்கத்தில் மத்தேயு 28ஆம் அதிகாரத்தில் எந்த வசனம் இந்த மாதிரி இருக்குன்னு பார்த்து அதை குறித்து கொள்ளலாம். சரி, இப்போ 22லேருந்து 26 வரை வாசிப்போம். இவைகளுக்கு பின்பு இயேசுவும் அவருடைய சீஷரும் யூதேயா தேசத்திற்கு வந்தார்கள். அங்கே அவர் அவர்களோட சஞ்சரித்து ஞானஸ்நானம் கொடுத்து வந்தார். சாலீம் ஊருக்கு சமீபமான ஐனோன் என்னும் இடத்திலே தண்ணீர் மிகுதியாக இருந்தபடியினால் யோவானும் அங்கே ஞானஸ்நானம் கொடுத்து வந்தான். ஜனங்கள் அவனிடத்தில் வந்து
ஞானஸ்நானம் பெற்றார். அக்காலத்தில் யோவான் காவலில் வைக்கப்பட்டிருக்கவில்லை. அப்பொழுது யோவானுடைய சீஷர்கள் சிலருக்கும் யூதருக்கும் சுத்திகரிப்பை குறித்து வாக்குவாதம் உண்டாயிற்று. அவர்கள் யோவானிடத்தில் வந்து, ரபி, உம்முடனே கூட யோர்தானுக்கு அக்கறையில் ஒருவர் இருந்தாரே, அவரை குறித்து நீரும் சாட்சி கொடுத்தீரே, இதோ அவர் ஞானஸ்நானம் கொடுக்கிறார், எல்லாரும் அவரிடத்தில் போகிறார்கள் என்றார்கள். அதுக்கு பதில் யோவான் சொல்லுகிறார். 27 36 வரை 36ஆம் வசனத்தின் கடைசி வார்த்தையை பாருங்கள் என்றான். 27 பக்கத்தில் 27-36 நீங்கள் எழுதிக்கலாம். இந்த அதிகாரம் மனசுக்குள்ள 4 பத்திகள் 1-9, 10-21, 22-26, 27-36 அழகாக இருக்குது. இப்போ இந்த சின்ன பகுதி 22-26 மேப் பாருங்கள். யூதயா தேசம், அங்கே சாலிம் ஊருக்கு சமீபமான ஐனோன். ஞானஸ்நானம் என்றால் தண்ணீரில் மூழ்கி கொடுக்கும் ஸ்நானம், திருமுழுக்கு என்ற பெயர். ஞானஸ்நானம் ஆவிக்குரிய முழுக்குதல். ஏன் அதை ஆண்டவர் கொடுத்தாரு? மனம் திரும்புகிறவங்களுக்கு அது ஒரு அடையாள செய்கை, உடன்படிக்கையின் அடையாளம், கீழ்ப்படிதலின் அடையாளம், விசுவாசத்தின் அடையாளம். நீங்கள் இதுவரை ஞானஸ்நானம் எடுக்கலைன்னா நல்ல ஆவிக்குரிய சபையில் இணைந்து உபதேசத்தை பெற்று நீங்கள் ஞானஸ்நானம் கண்டிப்பாக எடுக்கணும். அது கர்த்தருக்கு கீழ்ப்படுகிற கீழ்ப்படுதலின் செயலாக இருக்கிறது. இயேசுவும் ஞானஸ்நானம் கொடுத்தாரு, யோவானும் ஞானஸ்நானம் கொடுத்தார். அப்படின்றத அந்த பகுதியில் நம்ம பார்க்குறோம். மக்கள் சொல்கிறாங்க, நடந்தெல்லாம் யோசித்து பார்க்குறாங்க. 26ஆம் வசனத்தில் நீரும் சாட்சி கொடுத்தீரே, இதோ அவர் ஞானஸ்நானம் கொடுக்கிறார், எல்லாரும் அவரிடத்தில் போகிறார். யோவான் எப்போதுமே தன்னை தாழ்மையாக தான் வெளிப்படுத்துகிறார். எளிமை, தாழ்மை அவருக்கு அடையாளங்களாக இருந்தன. மார்க்கு 1 அதை நம்ம கவனிக்கிறோம். 22-26 வரை அந்த பகுதியில் ஞானஸ்நானன்ற வார்த்தைங்கெல்லாம் அப்படியே பாருங்கள். அங்கே பார்க்குறீங்க ஸ்க்ரீனில், யோவான்ற வார்த்தை பாருங்கள் 5 முறை வருது. 23, 24, 25, 26, 27 இந்த பகுதியில் சைடில் யோவான் ஸ்நானன் நினைக்கலாம். இல்லைன்னா இங்கிலீஷில் ஜேபி, ஜான் த பேப்டிஸ்ட். இந்த பகுதி 128ஆம் பக்கத்தின் அப்பர் ஹாஃப், அந்த லெஃப்ட் காலமில் அப்பர் ஹாஃப் யோவானை பற்றி வருது. 27 யோவான் சொன்ன பதில். இங்கே தான் யோவானுடைய தாழ்மை. அவர் இயேசுவை பற்றி எப்படி அறிமுகம் செய்தார்? யோவான் 1:29 உலகத்தின் பாவத்தை சுமந்தித்த தேவாட்டுக்குட்டின்னு அறிமுகம் செய்கிறார். இங்கே பாருங்கள் என்னதான் சொல்கிறாரு. தான் அனுப்பப்பட்டவன் என்று சொல்கிறார். இந்த பக்கத்தில் யோவான் 1:6, யோவான் 1:6 28ஆம் வசனத்து பக்கத்தில் சாட்சின்ற வார்த்தையும் அடிக்கடி வர்றது நீங்கள் கவனிக்கலாம். 7 முறை வருது சாட்சின்ற வார்த்தை, 7 இடத்துல வருது. இந்த பகுதியில் 26, 28, 32 2 முறை, 33 5 முறை வருது சாட்சின்ற வார்த்தை. இப்போ நல்லா புரியும் யோவான் எப்படி சாட்சியாக இருந்தார், யாரை பற்றி சொன்னார், என்ன சாட்சி சொன்னார். 29ஆம் வசனத்தில் மணவாட்டியை உடையவனே மணவாளன், மணவாளுடைய தோழனோ அருகே நின்று அவருடைய சொல்லை கேட்கிறவனாய் மணவாளுடைய சத்தத்தை குறித்து மிகவும் சந்தோஷப்படுகிறான். இந்த சந்தோஷம் இப்பொழுது எனக்கு நிறைவாயிற்று, சம்பூர்ணமாயிற்று. ஒரு அழகான வாக்கியம். அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும். உரையாடலில் தான் சொல்கிறார். அவர் பெருகணும், நான் சிறுகணும்னு வெளிப்படையாக வெளிக்காட்டி பாடலாம், பேசலாம். ஆனால் சாதாரண உரையாடலில் சொல்லுவது தான் மெய்யான தாழ்மை. தாழ்மை எப்பொழுதும் உள்ளிருந்து தேவையானால் வெளியே தெரியும். அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும். 31ஆம் வசனம் பார்த்தீங்களா? இந்த 31ஆம் வசனத்தில்
உன்னதத்திலிருந்து வருகிறவர் எல்லாரிலும் மேலானவர். பூமியிலிருந்து உண்டானவன் பூமியின் தன்மையுள்ளவனாயிருந்து பூமிக்கு அடுத்தவர்களை பேசுகிறான். பரலோகத்திலிருந்து வருகிறவர் எல்லாரிலும் மேலானவர். பக்கத்தில் 13 எழுதிக்கலாம். இந்த 31 வசனத்து பக்கத்துலேயும் இந்த டபுள் லைன் ஆரோ துதித்து ஆராதிக்கிறதுக்கு ஒரு அருமையான ஒரு வசனம் அது. தாம் கண்டதையும் கேட்டதையும் சாட்சியாக சொல்கிறார். அவருடைய சாட்சியை ஒருவனும் ஏற்றுக்கொள்கிறதில்லை. அவருடைய சாட்சியை ஏற்றுக்கொள்கிறவன் தேவன் சத்தியம் உள்ளவர் என்று முத்திரை போட்டு நிச்சயப்படுத்துகிறான். இங்கே தன்னை பற்றி எப்படி சாட்சி சொல்கிறார்? தேவனால் அனுப்பப்பட்டவர் தேவனுடைய வார்த்தைகளை பேசுகிறார். தேவன் அவருக்கு தமது ஆவியை அளவில்லாமல் கொடுத்திருக்கிறார். இது இயேசு கிறிஸ்துவை பற்றி. யோவான் 3ஆம் அதிகாரத்தின் பத்திகளை குறித்து படித்து கொண்டிருக்கிறோம். 1 முதல் 9, 10 முதல் 21, 22 முதல் 26. அதில் யோவான்ற வார்த்தை, ஞானஸ்நான்ற வார்த்தை எல்லாம் வருது. ஆகவே இடது பக்கத்தில் யோவான் ஸ்நானன் ஞானஸ்நானம். அதுக்கப்புறம் 27லேருந்து அந்த அதிகாரம் முடிகிற வரை 36 வசனம் வரை யோவானுடைய சாட்சி. அதான் சைடில் இருக்குது. இப்படி ஒவ்வொரு அதிகாரத்தையும் நீங்கள் வாசிக்கிறதுக்கு முன்னாடி அந்த குறிப்புகளை எழுதி கொண்டு பார்த்து வாசித்தீங்கன்னா அந்த தொடர்ச்சி கோர்வை உங்களுக்கு நல்லா மனசில் தங்கும். அதுதான் நீங்கள் தேவனுடைய வார்த்தையை யோசிக்கிறதுக்கு உதவி செய்யும். அதிலிருந்து ஆண்டோடைய பாடங்களை, ஆண்டவர் கற்றுக் கொடுக்கும் பாடங்களை அறிந்து கொள்ளலாம். இந்த பகுதியில் யோவானுடைய பதில் தான் உரையாடல். அதாவது யூதருக்கும் யோவானுக்கு இந்த உரையாடலில் உபதேசம் காணப்படுகிறது. யோவானுடைய தாழ்மை, எளிமை. அது மட்டும் இல்லை, தேவன் அவரை எதுக்கு அனுப்புனார்னு தெளிவாக சொல்கிறார். மணவாளுடைய தோழன் அதை பற்றி பேசுகிறார். 30 வசனம் ரொம்ப முக்கியமான வசனம். அதுக்கப்புறம் 31 பற்றி நான் சொன்னேன், அது ஆராதனைக்குரிய வசனம். அதுக்கு பிறகு சாட்சியை பற்றி சில வசனங்கள் 32லையும் 33லையும் பார்க்குறோம். 34ல் ஆண்டவராக இயேசுவை பற்றி சொல்கிறார், பிதாவுக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கும் இருந்த உறவை. 36ல் விசுவாசிக்கிறவர்களுக்கு என்ன கிடைக்கும். மீண்டும் இதை அடுத்த நிகழ்ச்சியில் விரிவாக நம்ம பார்ப்போம். இந்த அதிகாரம் முழுவதையும் நீங்கள் முதல்ல இருந்து கடைசி வரை நல்லா வாய் விட்டு ஒவ்வொரு பத்தியும் சத்தமாக சின்ன இடைவெளி, அப்புறம் 2ஆம் பத்தி, 3ஆம் பத்தி, 4ஆம் பத்தி எழுதி கொடுங்கள். உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும். அன்பின் தகப்பனே, இந்த நிகழ்ச்சியின் மூலமாக எங்களோடு பேசியிருக்கிறீர். அநேக காரியங்களை தெளிவுபடுத்தியிருக்கிறீர். இதை பார்க்கிறவருடைய உள்ளத்திலே தேவன் கிரியை செய்யும், ஆசீர்வதியும். தேவ பிரசன்னத்தினால் நிரப்பிக்கொள்ளும். இயேசு இரட்சகர் மூலம் கேட்கிறோம் பரம பிதாவே, ஆமேன். கர்த்தருக்குள் மகிழ்ந்திருக்கும் பிள்ளைகளுக்கென்றும் நிம்மதியே, காத்திருந்தால் கிடைக்கும் அவரின் கிருபையே. கர்த்தருக்குள் மகிழ்ந்திருக்கும் பிள்ளைகளுக்கென்றும் நிம்மதியே, என்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு அவர் சந்நிதியே. என்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு அவர் சந்நிதியே. வந்தனமப்பா, வந்தனமே, வந்தனமப்பா, வந்தனமே. மனம் திரும்பும் பாவிக்கெல்லாம் புகலிடமே, மனதுருகும் தேவன் எந்தன் மறைவிடமே. மனம் திரும்பும்